வாங்க ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மணத்தக்காளி கீரை சாம்பாரும் முருங்கைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரை சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் பருப்பை 2-3 தடவை ப்ரெஷர் குக்கரில் கழுவி எடுத்துருங்க. அதோட தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ரஃபாக சாப் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி, 5 பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. வெந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை பருப்பு கழுவும் போதே தனியானத்தில் ஊற வச்சுருங்க. ஊறின புளியை புளிப்புக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றி 2 கொதி வந்தவுடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அதோடு சேர்த்துக்கோங்க. கீரை போட்டு ஒரு கொதி வந்த பிறகு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 8 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா போட்டு பொரிஞ்ச உடனே சாம்பார் மேலே ஊற்றிடுங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பொரிய விடுங்க. அடுத்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் 5 பூண்டையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை சேர்த்து ஒரு தடவை பிரட்டி கொடுங்க. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்து இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இந்த காம்போவை செஞ்சு பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.